வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு கப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் இங்கிலாந்து ஒரு முக்கியமான மேட்சுக்கான பிரிவியூ பார்க்க போறோம். இதாவது குரூப் ஸ்டேஜ் முடிச்சு ஸ்டேஜ் 2 வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது மேட்ச் ஆட போறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா உங்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. அதே போல நீங்க இன்னமும் விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லா இந்தியா மேட்சஸ்க்குமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வின்னிங் கொடுக்குறாங்க 1 கோடி ரூபாய் வரைக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு என்ட்ரி ஃபீஸ்ல எவ்வளவு சேவ் ஆகுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். மற்ற ஆப்புக்கும் விஷன் 11க்கும் நீங்க கம்பேர் பண்ணி வச்சு பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ்ல அடிச்சுக்கவே முடியாது. அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி ஸ்மால் லீக் பிளே பண்றவங்களுக்கு ஒரே கிளிக்ல நிறைய கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணணும், கம்மியான அமௌண்ட்ல நிறைய கான்டெஸ்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒரே கிளிக்ல நீங்க ஏகப்பட்ட கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபியூச்சருமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்குது. அண்ட் பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ட் லூசியா பிச். ஸோ இந்த பிச் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹை ஸ்கோர் போயிட்டு தான் இருக்கு. ஆஃப் சைட் லெக் சைடு பாத்தீங்கன்னா 63 72, ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா 77, மிட் ஆஃப்லயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 69 78. ஸோ ஓரளவுக்கு பெரிய பிச் தான். இந்த சைட்லாம் பாத்தீங்க அப்படின்னாலே பெருசா ஆட முடியாது. ஏன்னா எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கு. ஏதாச்சும் ஒரு பால் அவங்க நினைச்ச மாதிரி 6 அடிக்க எய்ம் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது கேட்ச்ல தான் போய் முடியும். இருந்தாலும் இந்த பிச்ல நல்லாவே ஓரளவுக்கு ஸ்கோர்கள் வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் 4 மேட்ச் ரிசல்ட் பாருங்க. லாஸ்ட் ஆன வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இதே பிச்ல 180 ரன் அடிச்சாங்க வெஸ்ட் இண்டீஸ். இங்கிலாந்து அதை வந்து 17 ஓவர்ல 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட் 2 விக்கெட்டும் ஸ்பின்னர் வந்து ஒரு 4 விக்கெட்டும் எடுத்தாங்க. இங்க பாருங்க வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் நல்ல ஒரு ஹை ஸ்கோர் போச்சு. 9 விக்கெட் ஃபாஸ்டும் 4 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்ரீலங்கா வர்சஸ் நெதர்லாந்து மேட்சும் ஸ்ரீலங்கா வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஃபாஸ்ட் 10, ஸ்பின்னர் 5 விக்கெட். ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்காட்லாந்து மேட்சும் ஒரு நல்ல ஸ்கோர் போயிருக்கு. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் கம்பேர் டு அதர் பிச் எவ்வளவு ஸ்கோர் வந்து நல்லா போயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் போறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அண்ட் ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்கன்னா 4 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் தான். ஸோ டாஸ் வின் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து பவுல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் ஆர்வம் காட்டுவாரு. 150க்குள்ள 2 இன்னிங்ஸும் 189க்குள்ள 4 இன்னிங்ஸும் 90+ வந்து பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ் ஸ்கோர் போயிருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் 218 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் 114 தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, லோ ஸ்கோர். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 டீமுக்கான ப்ரெடிக்ஷன் பிளஸ் பாசிபிளான வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் டீகாக், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், மார்க்ரம், டப்ஸ், கிளாசன், மில்லர் 6 பேட்டிங் லைனை போட போறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு டீகாக் ஃபிளாப்னா அன்னைக்கு வந்து கிளாசன் ஆடுறாரு, மில்லர் ஆடுறாரு. இன்னைக்கு மில்லர் ஃபிளாப்னா அன்னைக்கு மார்க்ரம் ஆடுறாரு. ஸோ இந்த 6 பேர்ல எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீமுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து ஆடிடுறாங்க. ஸோ அவங்க விளாண்ட இந்த வேர்ல்டு கப்ல லீக் ஸ்டேஜ்ல 4 விளையாண்டாங்க, 4க்கு 4மே வின்னிங். அடுத்து இந்த குரூப் ஸ்டேஜ்ல சூப்பர் 8ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ஆனாங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா, அதுவும் அவங்களுக்கு வின்னிங் தான். ஸோ எப்படியாச்சும் ஆடிடுறாங்க. அது மட்டும் இல்லாம டீகாக் 5 மேட்ச்ல 122 ரன், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் 5 மேட்ச்ல 61 ரன், மார்க்ரம் 5 மேட்ச்ல 77 ரன் பிளஸ் 1 விக்கெட், டப்ஸ் 5 மேட்ச்ல 93 ரன், கிளாசன் 5 மேட்ச்ல 108 ரன், மில்லர் 5 மேட்ச்ல 101 ரன். ஸோ எல்லாருமே ஏறக்குறைய ஒரு ஆவரேஜா தான் எல்லாருமே ஈக்குவலா தான் அடிச்சிருக்காங்க. இவர் பெருசா ஆடி இருக்காரு, இவர் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. அப்படி கம்மின்னு சொன்னா ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் சொன்னா கொஞ்சம் பெருசா ஆடல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய மேட்ச் வந்து மொத்தம் 3 மேட்ச் அவர் வந்து பெருசா ஆடல. லாஸ்ட் மேட்ச் 4வது மேட்சும் மட்டும்தான் ஒரு நல்ல ஸ்கோர் வந்து கொண்டு வந்தாரு. ஸோ அந்த 6 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா டீகாக், 2வது வந்து பாத்தீங்கன்னா மார்க்ரம், 3வது வந்து கிளாசன். ஸோ இந்த 3 பேருக்குமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. பட் இதுல ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், டப்ஸ், மில்லர் வந்து நான் ஆட மாட்டாங்கன்னு சொல்லல. அது டேயை பொறுத்து தான். ஒரு நாள் இவங்க ஆடலாம், ஒரு நாள் அவங்க ஆடலாம், அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேர் வந்து கன்சிஸ்டன்சியா பாயிண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பவுலிங் ஆப்ஷன் யான்சன், ரபடா, பிராட்மன், மகராஜ், நோர்கியா.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிராட்மன் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க லாஸ்ட் மேட்ச் 2 ஸ்பின்னரை கொண்டு போயிட்டு யுஎஸ்ஏ கிட்ட சாம்ஷி அடி வாங்கினதுனால மேபி பிராட்மன் வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல சாம்ஷி தான் ஆடுவாரு. யான்சன் 5 மேட்ச்ல 2 விக்கெட், ரபடா 5 மேட்ச்ல 7 விக்கெட், பிராட்மன் 4 மேட்ச்ல 5 விக்கெட், மகராஜ் 4 மேட்ச்ல 5 விக்கெட், நோர்கியா 5 மேட்ச்ல 10 விக்கெட். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் 5 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. 1 நோர்கியா, 2வது ரபடா. ஸோ அந்த 3வது ஆப்ஷன் தான் நீங்க யாரை வேணாலும் எடுக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா யான்சனை வந்து 3ல ஒருத்தரா எடுக்கலாம், இல்ல பிராட்மனை அந்த 3ல 1 எடுக்கலாம், மகராஜையும் அந்த 3ல 1 நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம். அந்த 3ல ஏதாச்சும் ஒருத்தர் வந்து நீங்க உங்களுக்கு யார் பெஸ்டா ஆடுவான்னு ட்ரை பண்ணலாம். ஏன்னா யான்சனை வந்து பெருசா நம்ப முடியல. 5 மேட்ச்ல வெறும் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிராட்மன் எடுத்த அன்னைக்கு பயங்கரமா எடுப்பாரு. ஸோ அவரை கூட நீங்க கொண்டு போகலாம். இல்ல ஒரு மெயின் ஸ்பின்னர் வேணும்னா மகாராஜா கூட நீங்க வந்து யோசிச்சு பார்க்கலாம் உங்களுடைய டீம்ல. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட், பட்லர், பாஸ்ட்ரோ, ஹாரி ப்ரூக், மொயின் அலி, லிவிங்ஸ்டோன், ஸோ சாம் கரன் வரைக்குமே பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. 7 பேட்டிங் லைனப் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி பிலிப் சால்ட் தான் லாஸ்ட் மேட்ச் சூப்பரா ஆடினாரு. ஸோ 4 மேட்ச்ல 148 ரன் பட்லர், 4 மேட்ச்ல 115 ரன் பாஸ்ட்ரோ, 4 மேட்ச்ல 106 ரன், 4 மேட்ச்ல ஹாரி ப்ரூக் 67 ரன், மொயின் அலி 4 மேட்ச்ல 54 ரன் பிளஸ் 2 விக்கெட், லிவிங்ஸ்டோன் 4 மேட்ச்ல 28 ரன் பிளஸ் 2 விக்கெட், சாம் கரன் இது வரைக்கும் விக்கெட் எடுக்கல, ரன்னும் அடிக்கவே இல்லை. பட் ஒரு நல்ல டீசென்டான ஆல்ரவுண்டர் தான். இந்த மாதிரி கிரிட்டிக்கலான மேட்ச்லாம் ஆடி கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. ஸோ பிலிப் சால்ட், பட்லர், பாஸ்ட்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேர் வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா மொயின் அலி, லிவிங்ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட லிவிங்ஸ்டோனா சாதாரணமா நினைக்க வேணாம், ஒரு 25 பாயிண்ட் எடுத்து கொடுக்குறது, ஒரு விக்கெட் எடுத்தாரு, ஒரு ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட். அதுக்கு முந்தின மேட்ச்ல விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மொயின் அலி வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, பிளஸ் ஒரு 10 ரன் அடிச்சாலும் ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாரு. அதனால மொயின் அலி, லிவிங்ஸ்டோன் வந்து என்னால சொல்ல முடியாது. சில அன்னைக்கு அவங்களுக்கு பெருசா ரோலும் இல்லை, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆர்ச்சர் 4 மேட்ச்ல 9 விக்கெட், டோப்லி 4 மேட்ச்ல விக்கெட்டே எடுக்கல இது வரைக்கும், ரஸ்கின் 4 மேட்ச்ல 10 விக்கெட், மார்கோட் 4 மேட்ச்ல 6 விக்கெட். 4 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச்சர் 2, ரஸ்கின் 3வது வந்து பாத்தீங்கன்னா 2ல ஒருத்தரை வந்து நீங்க வந்து தாராளமா எடுக்கலாம். ஒண்ணு டோப்லி இல்லைன்னா உட். என்னை பொறுத்த வரைக்கும் உட் வந்து பெஸ்ட், அதனால நீங்க உட் எடுக்கலாம். இல்ல உட்டுக்கு பேலா கூட மொயின் அலி, லிவிங்ஸ்டோன்ல இருந்து நீங்க வந்து பேக்கப்க்கு வந்து எடுத்துட்டு வரலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சில ஐடியாஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா கிளாசன், டீகாக், மார்கம். ஸோ டாப்ல ஆடக்கூடிய 3 பிளேயர்ஸ் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ டீகாக், மார்க்ரம் அண்ட் கிளாசன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுலிங் பாத்தீங்கன்னா ரபடா, நோர்கியா, மகராஜ் 4வது, 5வது அண்ட் 6வது. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சேஃபான டீம் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஒருவேளை பிராட்மன் பிளேயிங் வந்து சாம்சிங் பேலனா அந்த இடத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து மார்க்ரம்க்கு பதிலாக கூட மில்லரை கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா மார்க்ரம் வந்து லாஸ்ட் மேட்ச் தான் நல்லா நடக்கும், எல்லாமே ஃபிளாப் தான் ஐபிஎல்ல இருந்து. ஸோ அதனால 2வது ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து மில்லரை கூட கொடுக்குறேன். அதே மாதிரி இங்க பாருங்க பட்லர், பிலிப் சால்ட், பாஸ்ட்ரோ இந்த டாப்ல ஆடக்கூடிய 3 பேர் 1, 2, 3. பவுலிங் பாத்தீங்கன்னா ஆர்ச்சர், ரஸ்கின். ஸோ 4, 5 தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஒருவேளை இந்த 2 பேர் இருக்கிறாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொயின் அலியும் லிவிங்ஸ்டோனும் நம்ம எடுக்காம அவங்க ஃபிளாப் ஆயிட்டாங்கன்னா நம்ம வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நம்ம அவங்களை எடுக்காம அவங்க அடிச்சிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் தோல்வி. ஏன்னா ஆப்போனண்டோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தான் இருக்காங்க. கேப்டன், வைஸ் கேப்டன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டீகாக் அண்ட் பட்லரோட வருவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு டீகாக், பட்லர் மேபி கேப்டன், வைஸ் கேப்டன்லாம் ஒருத்தா இருக்க மாட்டாங்க. நீங்க வந்து நோர்கியாவை கேப்டனாகவும், வைஸ் கேப்டன் ஆர்ச்சர், இந்த மாதிரி பவுலிங் ஆப்ஷனுக்கு இந்த மேட்ச் வந்து பேருங்க. நீங்க ஒன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பிக்சர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க. 11 விக்கெட், 9 விக்கெட், 8 விக்கெட்லாம் எடுத்திருக்காங்க. அதனால ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து மேபி போயிருங்க கேப்டன், வைஸ் கேப்டனுக்கு. ஆனா சேஃபா போகணும்னா பட்லர், டீகாக் அந்த மாதிரி சேஃபா தான் நீங்க போய் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் இங்கிலாந்து. ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தியில நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.